அவருடைய பெரிய தயவான கிருபையினாலே ஆண்டவர் இந்த 40வது நாள் ஜெபம் வரைக்கும் நம்மை கிருபையாய் ஆண்டவர் கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் பெரியவர். இது நம்முடைய யோசனையினாலே நம்முடைய திட்டத்தினாலே உண்டாக்கப்பட்ட ஜெபம் அல்ல. இது ஆண்டவர் நமக்கு செய்த பெரிய கிருபை. ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் ஒருவரே இந்த ஜெபத்தை ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு இந்த 40வது நாள் வரையிலையும் ஆண்டவர் அவருடைய கிருபையினால் தயவினால் நம்மோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த 100 நாட்கள் முடியும் போது பெரிய அற்புதத்தை நம்முடைய கண்கள் காண போகிறது. ஒரு பெரிய நோக்கத்தை நமக்காக ஆண்டவர் ஏற்படுத்தி அதற்கு நேராக ஆண்டவர் கிருபையாய் நம்மை கர்த்தர் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 4வது 5வது வசனத்தை வாசிப்போமே. ஆனால் நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 4வது 5வது வசனத்தை வாசிக்கும் போது, மோவாபின் ராஜாவாகிய ஆடு மாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாடுகளையும் செலுத்தி வந்தான். ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். ஆமென். அடுத்த வசனம், அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலரை எல்லாம் லக்கம் பார்த்து போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர் என்னுடைய ஜனம் உம்முடைய ஜனம், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கனம் பொருந்திய ஒரு ராஜா தன்னுடைய வருமானத்தில் அப்படின்னா அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ராஜ்யத்தினுடைய கண்ட்ரோலில் அவங்க இருக்கிறாங்களோ அந்த ராஜ்யத்தில் அவங்க அவங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை அந்த நாட்டுக்கு அவங்க அனுப்பணும். நம்ம இப்போ டாக்ஸ் எல்லாம் கட்டுறது மாதிரி அந்த நாட்களில் அந்த ராஜாக்களுடைய கையில் தான் அந்த நாடுகள் இருந்தது. அதனால அந்த ராஜ்யத்தில் வருகிற வருமானத்தில் ஒரு பகுதியை எந்த நாட்டினுடைய அண்டரில் அவங்க இருக்கிறாங்களோ அந்த நாட்டிற்கு அவர்கள் செலுத்துவது அது வழக்கம். அப்போ இங்கே நீங்க 4வது வசனத்தை வாசிக்கும் போது, மோவாபின் ராஜாவாகிய ஆடு மாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். அப்படின்னா இந்த தன்னுடைய தேசத்துல வருகிற வருமானத்துல அவன் ஒரு பெரிய ராஜா. அந்த வருமானத்துல என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, லட்சக்கணக்கான ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களையும் வருஷம் ஒரு டைம் அப்படி செலுத்திட்டே வரான். ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னா, இஸ்ரவேலிலே இவன் செலுத்தி கொண்டிருந்த அந்த ராஜா இப்ப இறந்து அவருடைய மகன் அடுத்த ராஜ்யபாரம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த ராஜ்யபாரம் பண்ண ஆரம்பிக்கும் போது இதுவரைக்கும் ரெகுலரா கொடுத்து கொண்டிருந்த இந்த ராஜா என்ன பண்ணிட்டார்னா, திடீர்னு தான் கொடுக்கிற அந்த காரியத்தை நிப்பாட்டிட்டார். கலகம் பண்ணி, நான் தரமாட்டேன், நான் எதுக்கு தரணும், நான் உங்க அப்பாவுக்கு கொடுத்தான உனக்கெல்லாம் தர முடியாது. இவருடைய கண்ட்ரோல்ல இருந்தாலும் எதிர்த்து நின்று, ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய வருமானம் அவங்களுக்கு. லட்சக்கணக்கான ஆடுகள் 1,00,000 குறும்பாட்டு கடாக்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருமானம். அப்ப இந்த வருமானம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, திடீர்னு நின்று போயிருது. அந்த வருமானம் நின்று போன உடனே அந்த ராஜாவிடத்துல பேசுறாங்க, நீங்க ஏன் இப்படி தரல, நீங்க தந்தாகணும் இல்ல, நீங்க எங்களுடைய கண்ட்ரோல்ல தானே இருக்கிறீங்க, நாங்க தானே உங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவன் விரோதமாய் கலகம் பண்ணி, நீங்க வேணா யுத்தம் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு தனித்து யுத்தம் பண்றதற்கு அவருக்கு பலன் இல்லை. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நேர யூதாவினுடைய ராஜாவாகிய யோசபாத்திட்ட போறாரு. இந்த மாதிரியா திடீர்னு வருமானம் வந்துட்டு இருந்துச்சு, அந்த வருமானம்
வருமானம் வந்து இப்ப தடையா போயிருக்குது, நீங்க வர்றீங்கன்னா நம்ம யுத்தத்துக்கு போலான்னு சொன்ன உடனே யூதாவினுடைய ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள், நீ எல்லாம் அதெல்லாம் நான் உங்க கூட கண்டிப்பா வர்றேன், நம்ம யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யுத்தத்துக்கு போகிற அந்த சம்பவத்தை தான் இந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆனா அவங்க யுத்தத்திற்காக புறப்பட்டு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் இவர்கள் போகிற இடத்துல இவர்களுடைய காலாட்களுக்கும் இவர்களுடைய அந்த மிருக ஜீவன்களுக்கும் குடிக்கிறதுக்காக தண்ணீர் இல்லை. அந்த தண்ணீர் இல்லாம அவங்க செத்து போகிற அந்த சூழ்நிலையில தான் அந்த ராஜா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. உடனே ஆண்டவர் வந்து ஒரு இரக்கம் செய்து இவங்க பெரிய ஜெயத்தை கொடுக்கிறதை இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ திடீரென்று இவர்களுக்கு வந்து லட்சக்கணக்கான வருமானம் இருந்துட்டு அந்த வருமானம் நின்னு போன உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அந்த இடத்துல வெடிக்குது. அந்த வந்துட்டு இருந்த வருமானம் தடையாக்கப்பட்ட உடனே ஒரு பெரிய யுத்தமே அதன் மூலமாய் உண்டாகிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த வருமானம் என்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலா அதற்காக நம்ம ஜெபிக்க கூடிய ஒரு ஜெபமாய் மாறணும். நிறைய பேருடைய குடும்பத்துல வந்து ஏற்படுகிற மனக்கசப்புகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வருமான குறைவு வந்து சில நேரத்துல நம்முடைய குடும்பத்துல நம்மை அறியாமலே வந்து பிரச்சனைகள் உண்டு பண்ணும். காரணமே இருக்காது, ஒரு பிரச்சனை வரும். காரணமே இருக்காது, ஒரு சண்டை வரும். ஏன் இந்த சண்டை வருது, எதுக்கு இந்த சண்டை வந்துச்சு, நல்லா தானே இருந்தோம், சமாதானமான தானே இருந்தோம். ஆனா அதனுடைய ஆழத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன காரணமா இருக்கும்னா, வருமானம் அப்படின்னா பண பற்றாக்குறை தான் அந்த சமாதான குறைவுக்கே காரணமா இருக்கும். அந்த கடன் பிரச்சனை தான் அதற்கு காரணமாக இருக்கும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நான் நம்புறேன், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் பல இடங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ணணும். நீங்க நினைக்காத இடங்களிலிருந்து கர்த்தர் வருமானத்தை கொண்டு வரணும். எந்தெந்த இடங்களில் எல்லாம் உங்களுக்கு வருமான தடைகள் இருக்கிறதோ, ஏற்கனவே வந்து கொண்டிருந்த பணங்கள் ஒருவேளை தடையா இருக்கலாம், அந்த வருமானங்கள் தடையா இருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் வந்து அந்த வருமானத்திற்கு விரோதமாய் இருக்கிற தடைகளை முற்றிலுமாய் எடுத்து போட்டு கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தது போல, பல இடங்களிலிருந்து கொண்டு வந்தது போல தடைகளை தாண்டி தடைகளை மாற்றி அந்த வந்து கொண்டிருந்த அந்த வருமானத்தை திரும்ப ஆண்டவர் கொண்டு வர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆனா இந்த வருமானத்தினுடைய தடைக்கு சில காரணங்கள் இருக்கிறது. நீங்க அதை வாசிக்கணும், எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம், என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான். கவனிங்க கவனிங்க, கவனமா கவனிச்சுங்க. இந்த வருமான குறைச்சலுக்கு காரணம் என்ன? இந்த பண பற்றாக்குறைக்கு காரணம் என்ன? திடீர்னு வந்துட்டு இருந்த இந்த ஆசீர்வாதம் இவனுக்கு நின்னதுக்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுது இந்த இடத்துல, என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான். அப்போ அப்பா வந்து ரொம்ப நல்லா ராஜ்யபாரம் பண்ணாரு, அப்பா ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தாரு, அப்பா ஆண்டவரை ரொம்ப நேசிச்சாரு. அப்பா ஆண்டவரோட இருக்கிற காலம் வரைக்கும் அவர்களுக்கு ஒரு வருமானம் வந்து கொண்டே இருந்தது. ஆனா இந்த மனுஷன் வந்து தன்னுடைய முன்னோருடைய ஒரு பாவத்துல சிக்கி அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாததுனால இப்போ ஒரு பெரிய தோல்வி வருது. என்ன தோல்வி வருதுன்னா, வருமான குறைச்சல் உண்டாகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும், நம்முடைய பாவத்திற்கும் நம்முடைய வருமானத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது, நிறைய தொடர்பு இருக்கிறது. நீங்க வந்து வருமானம் வந்து இழந்து போகிறீர்களா, உங்களுக்கு சரியான வருமானங்கள் இல்லையா, நீங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க செக் பண்ணி பார்க்கணும். வேதம் சொல்லுது,
வேதத்துல தாவீதனுடைய குமாரனாகிய சாலோமனுக்கு வந்த அளவிற்கு வருமானம் வேற யாருக்குமே வரல. அவ்வளவு வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அத்தனை வருமானம் வந்தும் ஒரு பொத்தலான பையில போடுறது மாதிரி எல்லா வருமானங்களும் போய் கடைசியில அவன் ஜனங்கள் மேல வரி வசூலித்து ஜனங்கள் மேல நிறைய காரியத்தை சுமத்துற அளவிற்கு அவன் கஜானால ஒரு பணம் இல்லாம போயிருச்சு. ரொம்ப ஏழ்மை நிலைமைக்கு அவன் வந்தான். காரணம் என்னன்னா, அவனுடைய பாவங்கள் எதை தடுத்து நிறுத்திருச்சுன்னா வருமானத்தை தடுத்து நிறுத்திருச்சு. வேதம் சொல்லுகிறது, ஒரு வேசிக்காக தன்னுடைய வஸ்திரத்தையும் இழக்க வேண்டியது இருக்குன்னு வேதம் சொல்லுது. ஒரு வேசியின் பின்பாக போகிறவன் தன்னுடைய வஸ்திரத்தை கூட இழக்கணும் அப்படின்னு. அப்போ பாவத்திற்கு பின்பாக போகிற ஒரு மனுஷனால ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கூட ஜெயிக்கணும்னா அவர்களுக்கு இந்த சுய கட்டுப்பாடு என்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது ஒரு அவசியமான ஒன்று. அதனால நம்முடைய பாவத்தை விட்டு நம்ம மனம் திரும்பாம ஆண்டவர் நம்முடைய வருமானத்தை என்ன பண்ண முடியாதுன்னா பெருக பண்ணவே முடியாது. ஆனா இன்றைக்கு இந்த 40வது நாள்ல நம்ம எல்லாரும் ஒரு ஜெபத்தோட கடந்து போவோம். ஆண்டவரே, என் கைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், ஆண்டவரே எனக்கு என்னை வருமானத்தினால நிரம்ப பண்ணுகிற கர்த்தர், ஆண்டவரே என்னுடைய வழிகள் உமக்கு பிரியமாய் மாறுவதாக. கர்த்தர் நான் நினையாத இடத்திலிருந்து, ஆண்டவர் நான் எதிர்பாராத இடத்திலிருந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து ஒரு வருமான திரட்சியை கர்த்தர் எனக்கு கட்டளையிடுவாராக. அது நிச்சயமாய் கடந்து வர போகிறது. இது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு நாளும் பொய் உரையாது. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் லாபத்தையும் ஆமேன் தாண்டி வர பண்ணின கர்த்தர். நீங்க நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆமேன். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்ன கர்த்தர் இப்பொழுது அந்த தடைகள் உடைவதாக. இந்த 40வது நாள் அந்த தடைகள் உடைவதாக. இயேசுவே, அந்த வருமானத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தடைகளும் இப்பொழுது உடைவதாகப்பா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அப்பாட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, நீர் என்னை பெருக பண்ணுகிற கர்த்தர், எனக்கு என்னுடைய வருமானத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, அப்பா நீர் பெருக பண்ணுகிற கர்த்தர், நீர் பெருக பண்ணுகிற கர்த்தர். ஒரு 2 மனிதர்களுக்காக 4 நதிகளை கட்டளையிட்ட கர்த்தர், 2 பேருக்காக ஏதேன் என்கிற ஒரு மிகப்பெரிய தோட்டத்தை கட்டளையிட்ட கர்த்தர், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் என் மடியிலே அடர்ந்து போடுகிற கர்த்தர். தேங்க்யூ ஜீசஸ். அந்த வருமான குறைவு மாறுவதாக. அந்த நிற்கப்பட்ட வருமானம் இப்பொழுது தடைகளை தாண்டி வருவதாக. வருமானத்தில் ஒரு பெருக்கம் உண்டாவதாக, அதுல ஒரு வளர்ச்சி உண்டாவதாக, ஒரு சம்பள உயர்வு உண்டாவதாக. இயேசுவே, இயேசுவே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் மாறி எங்கெல்லாம் அந்த வருமானம் நின்று போய் இருக்கிறதோ அந்த இடத்திலே கர்த்தர் எங்களை பெருக பண்ணுகிற கர்த்தரா இருந்து அற்புதத்தை செய்வீராகப்பா, செய்வீராக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு அது லேசான காரியம். அப்போ நம்ம ரொம்ப செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய வருமான குறைவுக்கு என்ன காரணம் அப்படின்றத ஆண்டவருடைய பிள்ளைகள் அறியணும். நீங்க அதுக்காக கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும். இந்த 100 டேஸ்ல ஆண்டவர் வெறும் நம்மளை மென்டலா இல்லைன்னா நம்முடைய பிசிக்கலா சரி பண்றது மட்டும் இல்ல, நம்மை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் சரி செய்ய போகிறார். நீங்க எந்தெந்த பகுதியில எல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்களோ, எந்தெந்த பகுதியில எல்லாம் குறைவா இருக்கிறீங்களோ, அங்கெல்லாம் ஆண்டவர் இந்த 100 டேஸ்க்குள்ள நம்மளை ரெடி பண்ண போறாரு. எல்லா பக்கத்திலையும் கர்த்தர் நம்மை தேறினவர்களாய் நிறுத்த போறாரு. அதனால நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா அடுத்த ஆண்டுல கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
உங்கள் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண மாட்டீர்கள். நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று ஆமோதித்து எஸ் எஸ் சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. ஆமென். இந்த 40 நாட்களும் நம்மத்திலே கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் இந்த இடத்திலே இருக்கிறார். அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணுகிறார். நம்மை பெருக பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆபிரகாம் வெறுமையா இருந்த ஆபிரகாமை கர்த்தர் செல்வ சீமானாய் மாற்றின கர்த்தர். ஈசாக்கு பஞ்சமுள்ள தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பதில் கொடுத்த கர்த்தர். ஒரு ஆடுகளின் பின்பாக போய்கொண்டிருந்த ஒரு மனுஷனை மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டுவதற்கு சேர்த்து வைக்கிற அளவுக்கு ஆசீர்வதிச்ச கர்த்தர். ஆனால் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வருமானத்தை பெருக பண்றது கர்த்தருக்கு லேசான காரியம். நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணணும். நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணணும். நீங்க கொஞ்சம் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு மட்டும் பாருங்களேன், இந்த வசதின்ற ஒண்ணு அப்படின்னா உங்களுக்கு இந்த வருமானம்ன்ற ஒண்ணு மட்டும் சரியா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாதி ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணிட முடியும். நீங்க சால்வ் பண்ணிட முடியும். ஆண்டவரோட இருக்கிறோம், நம்ம நெருங்குறோம், நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? 90% பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா பற்றாக்குறை தான் காரணம். பண பற்றாக்குறை தான் காரணம். ஒரு கணவன் மதிக்கப்படாமல் போகிறதற்கு காரணம் என்னன்னா அவர் கையில நிறைய நேரத்தில் ஆசீர்வாதம் இல்லை. நிறைய குடும்பங்கள் மதிக்கப்படாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க கையில ஆசீர்வாதம் இல்லை. நம்ம ஆசீர்வதிக்கப்படுறது நம்முடைய பெருமையை காமிக்கிறதுக்காக அல்ல, நான் எவ்வளவு உயர்ந்திருக்கிறேன்றது காமிக்கிறதுக்காக அல்ல. நான் எதுக்கு ஆசீர்வதிக்கப்படணும்னா என் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படாதபடி, என் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் பெருகும்படியாக கண்டிப்பாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா ஆண்டவரை விட்டு போயிருவாங்க, ஆண்டவரை விட்டு தூரம் போயிருவாங்கன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில ஒருவரும் இல்லை. ஆனா அவருக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்துச்சு? எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்துச்சு? வேதம் சொல்லுது, அவன் செல்வசீமானா இருந்தான். யோபுவும் ஆண்டவர் பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தாரு. அந்த தேசத்திலே இருந்ததிலேயே அவன் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உள்ளவனா இருந்தார். அப்போ ஆசீர்வாதம் இருந்ததுனால நம்ம ஆண்டவரை மறுதலிப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா ஆசீர்வாதம் வர வர சில நேரத்துல நம்ம இன்னும் ஆண்டவருக்கு நேசமாய் மாறுவோம். பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? இவ்வளோ நான் மோசமா இருந்த என்ன கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, இவ்வளவு நடத்தி இருக்கிறாரு. இன்னும் ஆண்டவர் மேல உங்களுக்கு பாசம் அதிகமாகும், பரிசுத்த வாழ்க்கை அதிகமாகும். அதனால மோஸ்ட்லி நான் சொல்றேன், நிறைய பிரச்சனைகள் எதுல சால்வ் ஆகும் அப்படின்னா நமக்கு சரியான வருமானம் வருமானால் நம்முடைய நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வை நமக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். அதனால இந்த 40th டே 40வது நாள் எல்லாரும் ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும்னா, என் கைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு ஒரு வருமானத்தை கர்த்தர் தரணும் ஆண்டவரே. மாதம் உங்களுக்கு ஒரு புதிய வருமானம் வரட்டும். டெய்லி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கர்த்தர் தரட்டும். ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கர்த்தர் தருவாராக. இந்த ஏழ்மை நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த குறைவு என்கிற நிலைமையை கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த இல்லாமை என்கிற நிலைமையை ஆண்டவர் மாற்ற போகிறார். அவரால் செய்ய முடியும், அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். பாடுவோம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம்.
இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிரா மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. பாடுவோம். குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். பாடுவோம். எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். கைகளை மேல தட்டி இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். திரும்ப திரும்ப பாடு. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். என் வருமானத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர், என் வருமானத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். கையை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுவோம். இந்த 100 days முடிகிறதுக்குள்ள ஆமென் ஒரு புதிய வருமானத்தை எனக்காக நீர் ஏற்பாடு செய்வீர். சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல ஆண்டவர் அதை கனப்படுத்துறாரு, கர்த்தர் அதை கனப்படுத்துறாரு. இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. என்னுடைய தவறுகளுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க. அப்பா என்னை மன்னிச்சிருங்க. என்னுடைய தவறினாலே தடைப்பட்ட அந்த வருமானம் திரும்ப ஆரம்பம் ஆகட்டும். என்னுடைய ஞான குறைவினாலே தடைப்பட்ட அந்த வருமானம் திரும்ப ஆண்டவரே தடைகளை மாறி வரட்டும். ஏசப்பா, நான் கவனிக்காம விட்டதுனால, நான் யோசிக்காம விட்டதுனால அந்த வருமானம் தடைபட்டு நிற்கிறது. ஆனா இப்போ இந்த 40வது நாள் ஜெபத்துல கர்த்தர் அதை தடையை எடுத்து போடுவீராகப்பா, எடுத்து போடுவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அந்த வருமான தடை விலகுவதாக, விலகுவதாக. மாதா மாதம் நான் கையேந்தாதபடி, மாதா மாதம் யாரையும் நான் எதிர்பார்க்காதபடி கர்த்தர் எனக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் என் மடியிலே அளந்து போடுகிறவர். நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். இந்த 100 days ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க எல்லாருமே சாட்சி சொல்லுவீங்க. உங்க வருமானத்துல ஒரு மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. உங்க இன்கம்ல ஒரு மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க கண்டிப்பா கைகளை வைத்து அந்த நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாளிலையும் ஆண்டவரே அவரால் ஆகாதது என்று ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுனீங்கன்னா போதும். அந்த ஜெபத்தை கேட்கிறவர் எங்க இருந்தாவது எப்படி நடக்கும்னு தெரியாது. நமக்கு எப்பொழுதுமே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு எப்படி நடக்கும்னு தெரியாது. ஆனா கர்த்தர் நடத்தி முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், வாய்க்கால்கள். எலியாவை குறித்து வேதம் சொல்லுது. எலியாவுக்கு ஆண்டவர் கர்த்தர் காகங்களை கொண்டு போஷிக்கிறார். என்னத்தை கொடுத்தாராமா சொல்லுங்களேன்? இறைச்சியும் அப்பம். யாரோ ஒருத்தருக்கு செஞ்சு வச்சிருந்த இறைச்சியும் அப்பமும் யாருக்கு கிடைக்குது சொல்லுங்க? எலியாவுக்கு கிடைக்குது. யாருக்கு சுட்டு வச்சிருந்ததோ, யாருக்கு சமைச்சு வச்சிருந்ததோ. ஆனா காகம் கரெக்டா யாருக்கு கொண்டு வந்து கொடுக்குதுன்னா எலியாவுக்கு. நான் நம்புறேன் கர்த்தர் தாண்டி வர பண்ணுவார், தாண்டி வர பண்ணுவார். அது உங்களிடமாய் வந்து சேருவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறவர். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வாக்குத்தத்தத்தை நாம் எல்லாரும் தியானிக்க போகிறோம். இது 40வது நாள். ஆண்டவர் நம்மேல் கிருபையாய் கர்த்தர் இறங்குவாராக. வேதத்தை எல்லாரும் ஆமென் திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம்.
தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய சங்கீதத்திலே ஒரு சங்கீதத்தை எடுத்து இன்றைக்கு முழுக்க முழுக்க அந்த சங்கீதத்தினுடைய ஒரு பகுதியை தான் நம்ம இன்னைக்கு வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 46வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். 46ஆம் சங்கீதத்தை எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். 46வது சங்கீதத்தை எடுக்கலாமா? ஹல்லேலூயா. அந்த சங்கீதத்தின் மூலமாய் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். 1வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். சொல்லுவோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு, கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமும் பெலமும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருப்பார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. இந்த ஆபத்து காலத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம், அனுகூலம் இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் ஒன்று சேர்ந்து வரலாம், எல்லாம் தொடர்ச்சியாய் உங்க வாழ்க்கையில வரலாம். எங்கு திரும்பினாலும் ஒரு அனுகூலமான ஒரு காரியத்தை நீங்க பார்க்க முடியாம இருக்கலாம். எங்கு போனாலும் எதிர்ப்பும் போராட்டமும் உங்களுக்கு நிறைந்து காணப்படலாம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, உனக்கு அடைக்கலமும் பெலனும், உன் ஆபத்து காலத்தில் நான் உனக்கு அனுகூலமான துணை. அனுகூலமான துணை. நீங்கள் போகிற இடத்திலே ஒரு அனுகூலம் உங்களுக்காக உண்டாக போகிறது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது அவ்வளவு கடினமான ஜனங்கள் தான் அந்த எகிப்தினுடைய ஜனங்கள். இத்தனையும் அவங்க பாடுபட்டது, அவருடைய வீட்டிலே வந்த இறப்பு, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நினைச்சாங்கன்னா இவங்க தான், இஸ்ரவேல் ஜனங்கள் தான் காரணம், இந்த ஜனங்கள் தான் காரணம். ஆனா கர்த்தர் அவர்கள் புறப்படும் போது அவங்க எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் ஒரு அனுகூலத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். அவர்கள் பொன்னோடும் பொருளோடையும் ஆண்டவர் புறப்பட பண்ணினார். அந்த ஆண்டவர் தான் இன்றும் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு அனுகூலமான துணையா இருப்பேன். எல்லாரும் எதிர்த்து நிற்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த காரியத்திலே நான் ஒரு அனுகூலத்தை உனக்கு கட்டளை இடுவேன். இது கர்த்தருடைய வார்த்தை. சுத்தி அவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு கட்டளை இட்டு அந்த பிரச்சனையிலிருந்து கிருபையாய் கொண்டு வருகிறவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான, ஒரு 3 விசை சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எனக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் எனக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் எனக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், நான் உனக்கு அனுகூலமான துணையாய் இருப்பேன். தாவீது போகிற இடத்திலே வேதம் சொல்லுது, பலவிதமான எதிர்ப்புகள் வருகிறது. இந்த நாட்டுக்கு வரக்கூடாது, இந்த தேசத்திற்கு நீ வரக்கூடாது அப்படின்ற பிரச்சனை எழும்பிட்டே இருக்குது. ஆனா அதன் நடுவிலையும் ஆண்டவர் ஒரு அனுகூலத்தை ஏற்பாடு செய்து கர்த்தர் அவனை பத்திரமா பாதுகாக்கிறார். நாம் விசுவாசிக்கிறேன், அத்தனை எதிர்ப்பின் மத்தியிலையும் உங்களுக்குன்னு ஒரு அனுகூலமான வாசலை கர்த்தர் திறப்பார். நீங்கள் இப்பொழுது போராடி கொண்டிருக்கிற இடத்துல கர்த்தர் ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு கட்டளை இடுவார். உங்களுக்கு சுத்தி பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஒரு அனுகூலத்தை கர்த்தர் கட்டளை இடுவார். ஒரு உதவியை கர்த்தர் உங்களுக்காக
அனுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 46வது சங்கீதத்தை நான் தியானிக்கும் போது இதுல நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத இந்த தேவ மனுஷன் ரொம்ப அழகாய் எழுதி இருக்கிறார். அப்படின்னா என்னுடைய ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்றதுதான் இந்த 46வது சங்கீதம். இந்த 46வது சங்கீதத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 காரியங்களை நம்முடைய தேவன் நமக்கு யாராய் இருக்க போகிறார் என்கிற ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆனா இந்த 46வது சங்கீதத்தினுடைய நீங்கள் மேல் விலாசத்தை வாசிக்கும் போது அதை வாசிக்கலாமே. மேல அந்த ஹெட்டிங்கை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்குது. ஆமேன். அலமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அலமோத் அப்படின்னா, இந்த அலமோத் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா டெஸ்டிமனி அப்படின்னு அர்த்தம், சாட்சி அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு இருக்கிறது. அந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நான் உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் எல்லா இடங்களிலையும் நம்மை சாட்சி சொல்லுகிறவர்களாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். சோ நம்பர் 1, முதலாவதாக இந்த 46வது சங்கீதத்தில் ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார் அப்படின்றத வாசிக்கலாம். நம்ம 47வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 7வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சங்கீதக்காரன் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்கு எப்படி இருக்க போறார் அப்படின்னு சொன்னா, நம்பர் 1, முதலாவதாக அவர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். நான் நம்புகிறேன், சேனைகளின் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தர். இந்த சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, நீங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 2 சாமுவேல் நம்ம 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்பர் 1, கர்த்தர் சேனைகளின் கர்த்தராய் நம்மிடத்திலே இருக்க போறார். அந்த சேனைகளின் கர்த்தருக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. 1, சேனைகளின் கர்த்தர் என்கிறது வெற்றிக்கு அடையாளம். இன்னொன்று, சேனைகளின் கர்த்தர் என்கிறதற்கு நான் விருத்தி அடைய போகிறேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நம்மோடு சேனைகளின் கர்த்தராய் இருக்க போகிறார். சேனைகளின் கர்த்தர் என்றாலே ஒரு மிகப்பெரிய வெற்றி. சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது நான் விருத்தி அடைவேன். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் தோற்று போவோம் என்கிற அந்த நினைக்கிற காரியத்திலே 46ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுல வெளிப்படுகிற முதல் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர். இரண்டாவது, அந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். அப்போ சேனைகளின் கர்த்தர் மட்டும் இல்ல, யாக்கோபின் தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறாராம். இந்த யாக்கோபின் தேவன் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா, வேதம் சொல்லுது, அவன் பிறக்கும் போதே
தன்னுடைய சகோதரனுடைய குதிகாலை பிடிச்சிட்டு பிறக்கும் போதே ஒரு அற்பமாய் எண்ணப்பட்டவர். இந்த யாக்கோபை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது பல இடங்களில் நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா 41 அதிகாரத்தினுடைய 14வது 15வது வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 41 அதிகாரம் 14-15. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாயிருக்கிற உன் மீட்பர் உரைக்கிறார். ஹலோ, கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபு அப்படின்றது பலவீனமானவன், இந்த யாக்கோபு அப்படின்றது ஒரு பூச்சி, யாக்கோபு அப்படின்றது வாழ தெரியாதவன். ஆனா அந்த யாக்கோபை ஆண்டவர் யாரா மாத்துறார் அப்படின்னா கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். இஸ்ரவேலை ஆண்டவர் எப்படி மாற்றுறார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய எந்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பலவீனமானவனையும் பலப்படுத்துகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். போராட்டம் நிறைந்த யாக்கோபை கர்த்தர் பயன்படுத்தினது போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாக்கோபின் தேவன், சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்துல வாசிக்கும் போது எமோரியரின் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர் தான் இந்த யாக்கோபு. எமோரியர் யார் அப்படின்னா வில் வித்தையிலே வல்லவர்கள் தான் இந்த எமோரியர்கள். ஆனா சாதாரணமாய் இருந்த யாக்கோபை கர்த்தர் எமோரியரை கர்த்தர் ஜெயிக்க வச்சு ஒரு சாதாரணமான பூச்சியா இருந்தவனை கர்த்தர் என்னவா மாத்தினார் அப்படின்னா பற்களுள்ள எந்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். எவ்வளவு அப்டேட் பண்றாரு பாருங்களேன். அவன் பிறக்கும் போது சாதாரணமா இருந்தவனை கர்த்தர் கடைசியில எப்படி மாத்தினாராமா? கர்த்தர் பற்களுள்ள எந்திரமாய் கர்த்தர் மாற்றினார். நாம் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். யார் உங்க கூட இருக்கிற கர்த்தர் யார் அப்படின்னா, ஒன்று வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்பர் 2, நம்மோடு இருக்கிறவர் யார் அப்படின்னா யாக்கோபின் தேவன். அப்போ நம்ம கூட இருக்கிற சேனைகளின் கர்த்தர்னா என்ன அப்படின்னா, ஒன்னு வெற்றி, இன்னொன்று விருத்தி ஆக்க போகிறார். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் யாரு? நமக்கு வெற்றி கொடுக்கிற கர்த்தர். இன்னொன்று நம்மை விருத்தி அடைய செய்கிற கர்த்தர். யாக்கோபின் தேவன் என்றால் என்ன அப்படின்னா வேறு மனுஷனாக்குறவர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் இதற்காக நம்ம அறிக்கை செய்து எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறோம்? சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். சொல்லுங்க, உயர்ந்த அடைக்கலம். வெறும் பூச்சியா இருக்கிற உங்களை கர்த்தர் எந்திரமாய், கர்த்தர் பற்களுள்ள எந்திரமாய் ஆண்டவர் அப்டேட் பண்ண போறாரு. ஆண்டவர் மாற்ற போறாரு. சாதாரணமானதை கொண்டு அசாதாரணமான செய்கிற கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பலசாலியாய் மாற்றுவேன். சொல்லுங்க ஆமேன். அதை நம்புறவர்களுக்கு அப்படியே நடக்கும். வேறு மனுஷனாய், வேறு மனுஷர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் வந்து எத்தனையோ பேரை பார்த்துட்டாரு அப்படின்னா, ஆபிரகாமை பார்த்துட்டாரு, ஈசாக்க பார்த்துட்டாரு, யாக்கோபை பார்த்துட்டாரு, நிறைய பரிசுத்தவான்களை பார்த்துட்டாரு. ஆபிரகாமின் தேவன் என் தேவன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி மோசையினுடைய ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அதை விட்டுட்டு இந்த தேவ மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். நம்பர் 1, முதலாவதாக என் கூட இருக்கிறவர் யார் அப்படின்னா சேனைகளின் கர்த்தர். உங்க கொடுக்கிற இருக்கிறவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா வெற்றி, விருத்தி. வெற்றி, விருத்தி. சேனைகளின் கர்த்தர் இருக்கு. அதான் சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். அவர் நாளுக்கு நாள் என்ன அடைஞ்சான் அப்படின்னா, சேனைகளின் கர்த்தர் உங்களோட கூட இருப்பாருன்னா நீங்க வெற்றியும் அடைவீங்க, அகைன் அதே நேரத்தில் விருத்தியும் ஆவீங்க. ஆமோதிக்கிறீர்களா? எத்தனை பேர் நம்ப முடியும்? ஆமேன்.
சங்கீதக்காரனாகிய தாவீது கோலியாத்தை ஜெயிக்க போகும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீயோ நானோ நீ நிந்திக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல உன்னிடத்தில் வருகிறேன். அப்போ சேனைகளின் கர்த்தருக்கு ஒரு பவர் இருக்குது. என்ன பவர் இருக்குன்னா, அவர் எல்லா இடத்திலையும் தோற்று போகிறவர் அல்ல, வெற்றி அடைகிறவர். பிரதர், உங்களோட இருக்கிறவர் சேனையின் கர்த்தர். சிஸ்டர், உங்களோட இருக்கிறவர் சேனையின் கர்த்தர். கண்டிப்பா ஒரு வெற்றியை பார்ப்போம். கண்டிப்பா ஒரு விருத்தி அடைய ஆண்டவர் உதவி செய்வார். நம்புறீங்களா இல்லையா? நம்பர் 2, இரண்டாவதாக, யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலாம். யாக்கோபினுடைய தேவன் யார் அப்படின்னு சொன்னா, பிறக்கும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தோல்வி அடைஞ்சு விடுதலை இல்லாம அதான் சொல்லும்போது, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே. அப்ப யாக்கோபு ஒரு பூச்சியை போலதான் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவனை எப்படி மாத்துறார் அப்படின்னா, எந்திரமாய் மாற்றுகிறார். உங்களுக்கு இந்த ஜெபம் முடியும் போது ஒரு பெரிய அப்டேட்டை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்று நான் நம்புகிறேன். உங்களை வித்தியாசமாக்க போறாரு. வேறு அதான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லுவோம்ல, இன்னொரு லெவல்ல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்த போறாரு. உங்க விசுவாச அளவை கர்த்தர் மாற்ற போறாரு. உங்களுடைய குவாலிட்டியை ஆண்டவர் சேஞ்ச் பண்ண போறாரு. இது ஆசைப்படுறவங்களுக்கு அப்படியே நடக்கும். எங்க இருந்து, பூச்சியிலிருந்து கர்த்தர் எங்க கொண்டு போறாராமா? எந்திரமுள்ள பற்களுள்ள எந்திரம். கர்த்தர் எப்பொழுதுமே நம்முடைய வளர்ச்சியை ஆண்டவர் விரும்புறார். இன்னைக்கு நீங்க பூச்சியா இருக்கலாம், இன்னைக்கு நீங்க ஒண்ணுக்கும் முடியாதவர்களா இருக்கலாம், இன்னைக்கு நீங்க பிரயோஜனமற்றவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மலைகளை மிதித்து குன்றுகளை தவிடுபொடியாக்கி, ஆமேன், பற்களுள்ள எந்திரமாய் மாற்றி பெரிய பெரிய மேடுகளையும் காடுகளையும் அழிக்கிற அளவிற்கு, சரி செய்கிற அளவிற்கு அவ்வளவு பெரிய ஒரு அப்டேஷனை ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். உங்க பிள்ளை இன்னைக்கு சாதாரணமானவரா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்குமானால், யாக்கோபின் தேவன் இருப்பாரானால், என்ன கர்த்தர் எப்படி மாற்றுவார்னா, வேறு மனுஷனாய் மாற்றுவார். இப்ப பாட போறோம். நான் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் கூட இருக்கிற ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வம். அவர் யாருன்னா, சேனைகளின் கர்த்தர். அவர் யாக்கோபின் தேவன். என் கூட இருங்க ஆண்டவரே, என் கூட இருங்க, சேனைகளின் கர்த்தரா இருங்க. யாக்கோபின் கரங்களை தட்டி இன்னொரு விசை கூட அந்த வரியை பாடி, ஹalleluya, நன்றி. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால், பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் சொல்லு. கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர், அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். தமக்கு பயந்து பிள்ளைகளை காப்பவர், அவர் கிருபையை நினைத்து சொல்லோ. பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அறிந்தாலும். கைகளை மேல தட்டி, பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போ. இந்த பாட்டை பாடும்போதே ஒரு வல்லமை. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார்.
நீரா யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. அந்த கடைசி வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய உள்ளத்துல திரும்ப திரும்ப வைக்கிறாரு. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை கர்த்தர் தரப்போறார். வேதம் சொல்லுகிறது, ஆடுகளை மேய்க்கிறவனாய் தாவீதுனுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு. அவன் யார் அப்படின்னு சொன்னா, அந்த கொஞ்ச ஆடுகள், தன்னுடைய தகப்பனார் ஒரு கொஞ்சம் ஆடுகளை கொடுக்கிறாரு. ஆனா அந்த கொஞ்சம் ஆடுலயே ஒரு ஆடு சிங்கம் பட்சிக்கிறதுக்கு அந்த சங்கீதக்காரன் தாவீது விடவே இல்லை. கரடி கையில கொடுக்கவே இல்லை. கொஞ்சத்துல என்னவா இருந்தான்? உண்மையா இருந்தான். வேதம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கொஞ்சத்தை நல்லா செய்யுங்க, கொஞ்சத்துல உண்மையா இருங்க. நீங்க கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை பெஸ்டா செய்யுங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் 5 தாலந்த வாங்கி நீங்க அதுல உண்மையா இருந்தீங்கன்னா இன்னொரு 5 தாலந்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டாரு. ஆண்டவர் முதல்ல உங்களை டெஸ்ட் பண்ணும்போது எப்படிதான் டெஸ்ட் பண்ணுவாருன்னா, நீங்க கொஞ்சத்துல சின்சியரா இருக்கிறீங்களான்னு தான் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவாரு. கர்த்தரத பாப்பார். நீங்க அதுல உண்மையா இருந்தீங்கன்னா உங்களை நம்பி எவ்வளவு பெரிய காரியத்தை வேணாலும் கர்த்தர் தருவதற்கு வல்லவரா இருக்கு. உங்களுக்காக இப்ப இந்த பிரசங்கத்தின் நடுவிலே நான் ஜெபம் பண்ண போறேன். பூச்சி, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, ஆனா கர்த்தர் எப்படி மாத்துறார் அப்படின்னு சொன்னா, பற்களுள்ள எந்திரமாய் மாத்துறார். நீங்க எழுதி வைங்க, இது நடக்க போகிறது, இது கண்டிப்பா நடக்கும். இன்னைக்கு நீங்க பூச்சி, ஆனா கர்த்தர் உங்களை பற்களுள்ள எந்திரமாய். ஹல்லேலூயா. நீங்க ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறது, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். தலை மேல கைய வச்சுக்குங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை பழைய கருவியாய் அல்ல, புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். உன்னை மிஷின் மாதிரி நான் மாற்றுவேன். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஹல்லேலூயா. ஆரம்பம் என்ன? ஆரம்பம் பூச்சி, ஆனா முடிவு என்ன? எவ்வளவு பெரிய வேலையை கொடுக்கிறாராமா, எவ்வளவு பெரிய வேலை. மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதர்னா என்ன? அப்படியே அந்த நெல்லில் இருந்து வருகிறது, ஊதுனா பதர் என்ன பண்ணிரும்? பறந்து போகும். காற்றடிச்சா பறந்து போகும். அந்த அளவிற்கு ஒரு தைரியம் உள்ளவனாய் மாற்றினான். தகப்பனே, சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த. நீர் யார் தேவனே? நீர் யார்? இந்த 100 நாட்கள்ல எங்க வாழ்க்கையில எப்படி வெளிப்பட போகிறீர்? நீர் சேனைகளின் கர்த்தராய் வெளிப்பட போகிறீர். ஜெயிக்க பண்ணுகிறவராய் வெளிப்பட போகிறீர். ஆண்டவரே, தகப்பனே, ஜெயிக்க பண்ணுகிறவராய் மட்டுமல்ல, எங்களுடைய சகல சூழ்நிலைகளையும் எங்களிடத்திலே விருத்தி அடைய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். நீர் யாக்கோபின் தேவனாய் சிறு பூச்சியாய் இருக்கிற நிறைய பேரை நீர் கருவியாக அப்டேட் பண்ணப்பட்ட கருவியாக, இரும்பு ஆயுதமாக, அவர்களால் நம்ப முடியாத அளவிற்கு இப்போ இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த அபிஷேகம் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குவதாக வாஞ்சையோட கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்ப வந்து இறங்குவதாக. ஹல்லேலூயா. இவர்களைப் போல தைரியசாலிகள் இல்லை என்ற அளவிற்கு, இவர்களைப் போல ஞானிகள் இல்லை என்ற அளவிற்கு, ஆண்டவரே, இந்த ஃபீல்டுல இந்த விஷயத்துல இவர்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. அவங்க போனா இது நடக்கும், இவங்க செஞ்சா இந்த காரியம் நல்லா வரும் அப்படின்னு நிறைய பேர் நம்புற அளவிற்கு என் பிள்ளைகளை நீங்க மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த.
ஹalleluya. நம்மோட கூட இருக்கிற ஆண்டவர் அவ்வளோ பெரியவர். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் அவ்வளோ பெரியவர். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த சங்கீதக்காரன் இரண்டாவது ஆண்டவரை, எனக்கு ஆண்டவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்கிறார் பாருங்க. வாசிக்கலாம். 46ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகிற்று. ஹல்லேலூயா. இரண்டாவதாக இந்த சங்கீதக்காரர் நான் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? என் கூட இருக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் சத்தத்தை முழங்க பண்ணின கர்த்தர். அப்படின்னா நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எனக்காக பேசுகிற ஒரு ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். முதலாவது நான் ஒரு தேவனை ஆராதிக்கிறேன். அவ யார் அப்படின்னா, நான் சேனைகளின் கர்த்தரை ஆராதிக்கிறேன். இரண்டாவது ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். நான் யாக்கோபு என்கிற பூச்சிய எந்திரமா மாத்திர தேவனை ஆராதிக்கிறேன். நம்பர் 3, மூன்றாவது ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். எனக்காய் அவர் சத்தத்தை முழங்க பண்ணும் போது எனக்கு விரோதமா இருக்கிற மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போக பண்ணுகிற, எனக்காக சத்தத்தை முழங்க பண்ணுகிற ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்க போறீங்க. ஆண்டவர் உங்களுக்காக பேச போறாரு. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற சக்திகளுக்கு மேல போக போகுது. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை இரண்டாக பிரிக்கும். கேதுரு மரம் என்கிறது பெரிய பெரிய கட்டடங்கள் செய்வதற்காக அவங்க அந்த மரத்தை வெட்டி அதை கொண்டு வர முடியாம காடுகளிலிருந்து வேதம் சொல்லுது அதை என்ன பண்ணுவாங்கன்னா கடலிலே இருக்கிற தண்ணீர்ல மிதக்க வச்சு கொண்டு வருவாங்க. ஆனா அவர்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் வெட்டுகிறார்களோ அங்கெல்லாம் ஒரு பெரிய பாதைகள் உண்டாகும். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு வழியில இருக்கிற தடையாய் நிற்கிற கேதுருக்களை எல்லாம் வெட்டி போட்டு ஒரு பாதையை உங்களுக்காக உண்டு பண்ண போகிறது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை, அப்படின்னா தடையா இருக்கிற கேதுரு மரத்தை மாற்ற போகிறது. அடுத்து பெண்மான்களை ஈனும்படி செய்யும். உங்களுக்கு தெரியும், பெண்மான்கள் ஈனும்னா அது பிரசவ காலத்திற்காக குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு எப்போன்னு தெரியாது, அதனுடைய காலத்தை அறிய முடியாது. அதைத்தான் யோபுல நம்ம வாசிக்கிறோம். அது பிரசவிக்கிற காலத்தை நம்மளால அறிய முடியாது. ஆனா ஆண்டவருடைய சத்தம் என்ன பண்ணுமாமா? காத்திருக்கிற பெண்மான்களை ஈனும்படி செய்யும். நான் நம்புறேன், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்க பிரச்சனைக்கு நேரா வரும், உங்க குடும்பத்திற்கு நேரா வரும். நீங்க ரொம்ப வருஷமா ரொம்ப மாசமா காத்திருக்கிற அந்த காரியம், பெண்மான்களை ஈனும்படி செய்கிற கர்த்தருடைய வார்த்தை காத்திருக்கிற அந்த காரியத்துல ஒரு வெற்றியை தரப்போகிறது. நீங்க காத்திருக்கிற காரியம் சீக்கிரமாய் நடந்து முடிய போகிறது. அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அவரால் இது விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். இது விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். ரொம்ப வருஷமா காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் தேடி வருகிறது. அந்த கர்த்தருடைய சத்தம் ஒரு அற்புதத்தை, ஹalleluya ஹalleluya ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணுகிறார். ஒரு 3 விசை கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் சத்தத்தை. ஆமென். அவர் சத்தத்தை முழங்க பண்ணுகிறார். அவர் சத்தத்தை முழங்க பண்ணுகிறார். அவர் சத்தத்தை முழங்க பண்ணுகிறார். நான் ஆராதிக்கிற தேவன் சத்தத்தை முழங்க பண்ணுகிறார். அவர் எனக்காக பேசுகிறவர், எனக்காக குரல் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எனக்காக குரல் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிப்பீர்களே ஆனால்,
ஆமென். 29ஆம் சங்கீதம், கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். அடுத்த வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய சத்தம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் கேதுரு மரங்களை, லீபனோன் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அடுத்த வசனம், அவைகளை கன்று குட்டிகளை போலவும் லீபனோனினுடைய சிரியோனை போலவும் காண்டாமிருக குட்டியை போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துவார்கள். இந்த 40 நாட்களும் கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு நேராய் வந்து கொண்டே இருக்கிறது. உங்க பிரச்சனைக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது, உங்க குடும்பத்திற்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது, பிள்ளைகளுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சத்தம் திரும்பி வெறுமையாய் வராது, வெறுமையாய் வராது. கர்த்தருடைய சத்தம் எதற்காக தொனிக்கப்படுகிறதோ அந்த காரியம் செய்து முடிக்கப்படும். ஹalleluya. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும். கைகளை தட்டி சொல்லு, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையினால் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையினால் வரங்களை கைகளை தட்டி விசுவாசியே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். நம்மோடு கொடுக்கிற ஆண்டவர் யார்? ஃபர்ஸ்ட், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நம்பர் 2, என் கூட இருக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னா யாக்கோபின் தேவன் என்னோடு இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவது என் கூட இருக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னா அவருடைய சத்தத்தை முழங்க பண்ணுகிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர், 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 பெரியவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அந்த வல்லமையை நீங்க உணரணும், அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். அவ்வளவு பெரிய தேவனை, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம், ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நமக்கு கிடைச்சிருக்கிற ஏசப்பா பெரியவர். சொல்லுங்க, சொல்லுங்க, பெரியவர். அவர் பெரியவர், அவர் பெரியவர். நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல.
நான் இந்த 40 நாட்களும் தேடுகிற ஆண்டவர் அவர் சாதாரணமானவர் அல்ல. மனப்பூர்வமா நீங்க சொல்ல சொல்ல அந்த சத்துரு வெட்கப்பட்டு போவான். நீங்க சொல்ல சொல்ல அந்த மகிமை வரும். எஸ் எஸ் எஸ், ஆமென் ஆமென். என் கூட இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வம். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவரை குறிச்ச ஒரு வெளிப்பாடு கண்டிப்பா வேணும். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்ற வெளிப்பாடு உங்களுக்கு வேணும். ஆண்டவரை அறிய 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 இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஞானமும் உங்களுக்கு வரும். அதை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஊழியத்தை செய்யும் போது அடிக்கடி என்னுடைய மனசுல வர்றது அப்படிதான். யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கல, யாரும் சொல்லி கொடுக்கல, என் ஃபேமிலியில படிச்சவங்க யாருமே இல்லை. ஆனா இந்த ஊழியத்தை செய்யறதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் யாரை ரொம்ப அறிய ஆசைப்பட்டேன்னா ஏசப்பாவை அறிய ஆசைப்பட்டேன். அவரை அறிய அறிய அறிய, அவரை தெரிஞ்சுக்க அவருடைய வல்லமையை தெரிஞ்சுக்க இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ஞானம் தன்னை போல ஆண்டவரே கொடுத்துட்டார். ஆமென். நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆண்டவரை அறியுங்க. தனிப்பட்ட விதத்துல ஆராதிச்சிருக்கிறீங்களா? ஏசப்பா நீர் எவ்வளவு பெரிய தெய்வம்னு நினைச்சு நீங்க ஆராதிச்சிருக்கிறீங்களா? அந்த அனுபவம் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். அந்த அனுபவம் ஆண்டவரை துதிக்கணும். கேருபீன்களும் சேராபீன்களும் பரிசுத்த பர்வதத்தில் போய் நின்னுட்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படின்னு அப்படியே ஆராதிச்சாங்களாமா. அப்போ ஆண்டவருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் நீங்க பாடதான் உங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ரென்த் வரும். ஆண்டவருடைய வல்லமையை நீங்க பாடணும். அவருடைய மகிமையை சத்துரு எப்ப வெட்கப்பட்டு போவா? பிசாசு எப்ப வெட்கப்பட்டு போவான்? இயேசு எவ்வளவு பெரியவரான உங்களுக்குள்ள இருக்கிறாரோ அப்பதான் பிசாசு வெட்கப்பட்டு போவான். நீங்க பிசாசு வெட்கப்பட்டு போற அளவிற்கு ஆண்டவரை புகழ்ந்து உயர்த்தி பாடி கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, என் தகப்பனுடைய தேவன் எனக்காக நேற்றைக்கு உங்களை கடிஞ்சுக்கல அப்படின்னா நீர் என்னை எப்படி அனுப்பிருன்னா என்னை வெறுமையா நீங்க அனுப்பியிருப்பீர். ஆனா நான் என்னுடைய தகப்பன் ஆராதிக்கிற தேவன் என் நிமித்தம் உன்னை என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா கடிஞ்சுக்கிட்டார். கர்த்தர் உன்னை சத்தம் போட்டாரு, ஆண்டவர் உன்னை சத்தம் போட்டாரு. நம்முடைய ஆண்டவர் நினைச்சு கர்த்தர் எனக்காக முழங்குகிறவர், பேசுகிறவர். எப்படின்னா எனக்கு விரோதமாக யாராவது எழும்பும் போது எனக்காக சத்தம் போடுறது கூட கர்த்தர் தயங்க மாட்டார். உங்களுக்காக ஆண்டவர் அவங்கள சத்தம் போடுவாரு, உங்களுக்காக ஆண்டவர் பேசுவாரு. என் ஆண்டவர் பேசினார்னா கரையாத இருதயம் கரையும். என் ஆண்டவர் பேசினார்னா திரும்பாத இருதயம் திரும்பும். எவ்வளவு பெரிய கடினமான இருதயமும் என் கர்த்தர் பேசினாருன்னா, ஆண்டவர் பேசினாருன்னா ஆமென், அதுக்கு திரும்பி மாற்று கருத்தே கிடையாது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அதான் ஒரு சிஸ்டர் எனக்கு ரொம்ப அழகா ஒரு சாட்சியை சொன்னாங்க. பாஸ்டர், எனக்கு இந்த சர்ச்சுக்கெல்லாம் எப்படியாவது உதவி செய்யணும், காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனா என்னுடைய கணவனார் அதுல ஒத்துக்கவே மாட்டாரு. ஐயோ, என்ன சொன்னாலும் சொல்லுவாரு, எதுக்கு தேவையில்லாம அப்படி பண்ற, நீ போய் ஏழைகளுக்கு கொடுப்போ, இல்லைன்னா பிச்சைக்காரங்களுக்கு போய் கொடு, படிப்புள்ள பிள்ளைகளுக்கு கொடு. ஆனா இந்த சர்ச்சுக்கு பணம் கொடுக்குற வேலை மட்டும் இருக்காது. நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னா வாரம் அந்த 10 ரூபாய் காணிக்க போடுறது கூட அவர் ஸ்டிக் பண்ணுவாரு, இல்ல கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா the first time, முதல் டைம் அவரே என் கூட ஒரு திருச்சபையினுடைய கட்டுமான பணிக்காக பெரிய ஒரு தொகையை அந்த கவர்ல வச்சு, வாப்பா போய் சர்ச்சுக்கு கொடுத்துட்டு வரலான்னு சொன்னாரு. எப்படி அந்த மாற்றம் வந்துச்சு? எப்படிங்க நீங்க சரிங்க? இல்ல ஆண்டு என்னமோ எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, என் மனசுல கடவுள் பேசுறது மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னாரு. சரி, நான் வெறும் இதுக்கு மட்டும் இல்ல, ஆண்டவர் பேசினார்னா எப்பேற்பட்ட இருதயமும் அது திரும்பும். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் பேசுவேன். சொல்லுங்க, நம்பர் 1, நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சேனைகளின், சத்தமா சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொன்னா என்ன காரியம்? ஒண்ணு, சேனைகளின் கர்த்தர்னாலே ஜெயம். இன்னொன்று, சேனைகளின் கர்த்தர்னாலே விருத்தி அடைய பண்ணுகிறவர். நம்பர் 2, இரண்டாவது, நான் ஆராதிக்கிற தேவன். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். நல்ல யாக்கோபு சொல்றது மாதிரி சொல்லுங்க, அப்படியே பற்கள் உள்ள எந்திர மாதிரி சொல்லுங்க, பூச்சி மாதிரி சொல்லக்கூடாது. ஆமென். நான் ஆராதிக்கிற தெய்வம்
ஒரு சாதாரணமான பூச்சியையும் எந்திரமாய் கர்த்தர் பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுகிறார். யாக்கோபின் தேவனை ஆராதிக்கிறேன். நம்பர் 3, மூன்றாவது நான் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, சத்தத்தை முழங்க பண்ணுகிற கர்த்தர். அவருடைய சத்தத்தினால் கேதுரு மரம் 2ஆக பிரிகிறது. அவருடைய சத்தத்தினால் பெண் மான்கள் ஈனும்படி செய்கிறது. அவருடைய சத்தத்தினால் வனாந்தரம் வழி கொடுக்கிறது. அவருடைய சத்தம் எப்பேற்பட்ட இடத்திலையும் அற்புதம் செய்யும். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், 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 பெரியவர். அவர் எல்லாத்தையும் எனக்காக அவர் செய்வார். நம்பர் 4, 4ஆவதாக ஒரு வசனத்தை கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 46வது சங்கீதத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 46ஆம் சங்கீதம் 5வது வசனம். தேவன் அது நடுவிலே, தேவன் அது நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். நல்ல ஆமென் சொல்லுங்கள். அடுத்ததாக நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு சகாயம் பண்ணுகிற கர்த்தர், எனக்கு ஒரு அனுகூலமான ஒரு உதவியை எனக்காக அனுப்புகிற கர்த்தர். நான் ஆராதிக்கிற தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவி வரும். அவர் தேற்றரவாளன், அவர் உதவி செய்கிறவர். நீங்க யோபுவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 2வது 3வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? யோபு 26ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம். திடன் இல்லாதவர்களுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய், பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய், நீ ஞானம் இல்லாதவனுக்கு எப்படி உசாவு துணையாயிருந்து மெய் பொருளை குறைவர அறிவித்தாய். ஹல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற தேவன் யார் அப்படின்னு சொன்னா, சகாயம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. எனக்கு உதவியை அனுப்புகிற தேவன், என்னோடு இருக்கிற தேவன், எனக்கு உதவியை அனுப்புகிற தேவன், உன்னதத்திலிருந்து எனக்கு உதவியை அனுப்புகிற தேவன். நான் பலனற்று போகும்போது எனக்கு உதவியை அனுப்ப போகிறார். நான் இந்த காரியத்தில் ஒரு உதவி பெறப்போகிறேன். எல்லாருடைய உதவிகளும் எனக்கு இல்லாமல் போகும்போது பரலோகத்திலிருந்து எனக்கு ஒரு உதவியை கர்த்தர் அனுப்ப போகிறார். இந்த காரியத்தில் என்னை ஒரு உதவி தேடி வரும். கர்த்தர் எனக்கு ஒரு உதவியை செய்வார். இந்த கடனை கட்டுவதற்கு கர்த்தர் ஒரு உதவியை அனுப்புவார். இந்த காரியத்தில் படிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவார். எனக்கு ஒரு ஹெல்ப் வரும். அது எனக்கு மிக ஆசீர்வாதமான ஒரு உதவியா இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே இதுவரையிலும் பார்த்திராத ஒரு உதவி. இந்த 100 நாள் ஜெபம் முடியும் போது அந்த உதவியை நான் அனுபவிக்க போகிறேன். இதுவரைக்கும் எனக்கு எந்த ஹெல்ப்பும் இல்லாத எனக்கு கர்த்தர் உன்னதத்திலிருந்து ஒரு உதவியை அனுப்பி, ஒரு நபரை கர்த்தர் ஏற்படுத்தி எனக்கு ஒரு உதவியை கர்த்தர் கிருபையாய் அனுப்ப போகிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க யாரும் உங்களுக்கு உதவி இல்லைன்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். எனக்கு மட்டும் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே, நீங்க வருத்தப்பட வேண்டாம். பாருங்க, ஒரு பேங்க்ல போய் ஒரு லோனு கேட்டா இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு வேணாலும் லோன் தருவாங்க. ஆனா இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அப்படி உதவி எங்க போனாலும் உதவியற்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். சிலருக்கு தேடி தேடி போய் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. தேடி தேடி போய் வேணுமா சார், வேணுமா சார், ஹெல்ப் வேணுமா சார், ஏதாவது உதவினா என்கிட்ட கேளுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நம்ம உதவி கேட்டு போகும்போது கூட உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இல்லாம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஒரு தேவன் வெளிப்பட போகிறார். உங்க கூட ஒரு ஆண்டவர் பிரயாணப்பட்டு கடந்து வர போறார். அவர் என்ன பண்ண போறார்னா, உங்களுக்கான உதவிகளை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். சில இடத்திலிருந்து நல்ல உதவிகள் உங்களை தேடி வரப்போகிறது. இந்த 100 days ஜெபத்துல நீங்க உணர்வீங்க, ஒரு ஹெல்ப் உங்களுக்கு வரும். நீங்க நினைக்காத இடத்திலிருந்து ஒரு ஹெல்ப் உங்களுக்கு வரும். யாராவது ஒருத்தரை கர்த்தர் ஒரு உதவி செய்கிற ஒரு நபரை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புவார். கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவார், அந்த இடத்திலே அனுப்புவார். ஆமென். சென்னையிலிருந்து இந்த ஃபாரின் போகிறதற்காக ஒரு சகோதரி வந்து ஆன்லைன்ல நெட்ல அப்ளை பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த கம்பெனியை குறித்து அவங்க வந்து நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா அது ஒரு பெரிய கம்பெனி மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே இவங்க எல்லா அப்ளிகேஷனும் அனுப்பி அவங்கள வந்து ஜூம் அப்படின்னா அந்த வீடியோ காலில் வந்து இன்டர்வியூ வச்சுட்டாங்க. அந்த இன்டர்வியூல வந்து உங்களுக்கு இவ்வளவு சம்பளம், இந்த இடத்துல தான் தங்க போறீங்க, எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. இவங்க
உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் ஒன்றை வச்சு அந்த ஜெப கூட்டத்தில் பாஸ்டரை வர சொல்லி இந்த மாதிரி ஃபாரின் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராண்ட் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக எல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. வெளிநாட்டுக்கு போய் இறங்குனா தெரியுது ரொம்ப மோசமான ஒரு கும்பலுடைய கையில் அவங்க சிக்கினாங்க. இது நடந்த ஒரு சம்பவம். அங்கே போய் பார்த்தா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விபச்சார கும்பல்ல இவங்க சிக்கியிருக்காங்க. அவங்க அந்த 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 வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாலே அந்த வீடு ஒரு மாதிரி வித்தியாசமா பாலடைஞ்சு போனது மாதிரி இருந்திருக்குது. முன்னாடி ஒரு லேடி உட்கார்ந்து இருக்காங்க. நீ புதுசா வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு சில ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி உள்ள அனுப்பியிருக்காங்க. அப்போ உள்ள போய் அவங்களுடைய ரூம்ல போய் பார்த்தா இவங்களுக்கு அது சமாதானமே இல்லை. இப்ப எப்படி வர்றதுன்னு தெரியல. கையில இருக்கிற போனை வேற புடுங்கி வச்சுட்டாங்க. அந்நிய நாட்டுல ஒரு வாலிப பிள்ளை என்ன பண்ணணும்னே தெரியாம அப்படியே திகச்சு போயிருக்கிறது. அப்படியே அந்த ரூம்ல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னுடைய கற்புக்கு நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும், நான் தெரியாம இந்த இடத்துல வந்துட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அந்த ரூம்ல தட்டுனாங்களாம். தட்டுனா ஒரு வயசான அம்மா பார்த்துட்டு இந்த பிள்ளைய பார்த்துட்டு கேட்டாங்களாமா, நீ எல்லாம் தெரிஞ்சுதான் இங்க வந்தியா அப்படின்னு கேட்டாங்களாமா. உடனே இந்த பொண்ணு சொல்லிச்சாமா, இல்லம்மா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. இது ரொம்ப மோசமான இடம், உன்னை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ என்னமோ உன்னை ஏமாத்தி தான் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணு, நாளைக்கு காலையில வரைக்கும் யாரு கதவை தட்டினாலும் நீ கதவை மட்டும் திறந்துடாத அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு உடனே அது என்ன சிசிடிவில பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாங்களாம். இந்த பிள்ளைக்கு நைட்ல படுத்திருக்கும் போது ஒரு 10-15 டைம் ஆட்கள் தட்டிட்டே இருக்காங்களாமா திறக்கிறதுக்கு. திறக்கவே இல்லை. அந்த நாள் முழுக்க அப்படியே தூங்காம இருந்து காலையில ஒரே ஒரு போன் மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கெஞ்சி கேட்டு தன்னுடைய வீட்டுக்கு இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன்னு சொன்ன உடனே அவங்க இங்கிருந்து ஒரு பிரதர் அங்க இருந்தாரு, அவங்கள உடனே போய் அந்த லொகேஷன்ல பார்க்க சொல்லி ஒரு பெரிய சூழ்நிலைக்கு பிற்பாடு தன்னுடைய உடம்புல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம அந்த பிள்ளைய கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றி, கர்த்தர் ரொம்ப அழகா காப்பாற்றி ஆண்டவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாய் இருப்பார். ஆண்டவர் உங்களுக்கு உதவியை கர்த்தரை அனுப்புவார். யாரோ ஒருத்தர் இப்படி தெரியாம போய் ஒரு விஷயத்துல சிக்கி இருக்கலாம், ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்கலாம். இந்த இடத்துல யார் எனக்கு உதவி செய்வார்? கணவனார் சொல்லலாம், இது ஒன்னால வந்தது, நீ பார்த்துக்கோன்னு சொல்லலாம். நிறைய பேர் உங்களை பார்த்து இதுல எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, சாரி எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, எந்த உதவியும் உனக்கு செய்ய முடியாது. இதே வார்த்தையை யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை கேட்டு உடைஞ்சு போய் வந்திருக்கலாம். நீ நம்பி இருந்த யாரோ ஒருத்தர் உன்னை பார்த்து சொல்லலாம், சாரி இதுக்கு மேல எனக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது, எனக்கு ஒரு உதவியும் செய்ய முடியாது, என்னால முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுட்டேன், இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அப்படிப்பட்டு சோர்ந்து போய் யார் இருந்தாலும் உங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர் அதன் நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அந்த காரியத்தில் ஒரு சகாயம் கிடைக்கும். அந்த விசுவாசத்தோடு, அப்பா என் பிள்ளைக்கு ஒரு சகாயம் கடந்து போகட்டும், என் பிள்ளைக்கு ஒரு உதவி கடந்து போகட்டும். கர்த்தரால் அனுப்புகிற உதவி உன் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை சரி செய்ய போகிறது. கர்த்தர் அந்த விஷயத்தில் கொடுக்க போகிற உறுதி ஒரு உதவி, ஆமென், அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறது. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு உதவி. ஹல்லேலூயா. உதவி வரும், கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும், கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார், கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவரனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார், அவரனது ஆத்துமாவை அனுதினம். கைகளை தட்டி உதவி வரும், கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். பாடுவோம், உதவி வரும், கண்மலை நோக்கி பார்க்கின்றேன்.
வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டா, காக்கும் தேவன் உறங்க மாட்டா. கால்கள் தள்ளாட விட மாட்டா, காக்கும் தேவன் உறங்க மாட்டா. இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டா. இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் கைகளை மேல தட்டி உதவி வரும். கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், பார்க்கின்றேன். உதவி வரும், கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. நம்பர் 1 என்னோட ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா சேனைகளின் கர்த்தர். நம்பர் 2 என்னோடு கூட ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாக்கோபின் தேவன். நம்பர் 3 என்னோடு கூட ஒருத்தர் இருக்கிறார். எனக்காக பேசுகிற சத்தத்தை முழங்க பண்ணுகிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நான்காவது நம்பர் 4 நாலாவது என் கூட ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னு சொன்னா எனக்கு உதவி செய்கிறவர், எனக்கு சகாயம் செய்கிறவர் என் கூட இருக்கிறார். நீங்க அதை உங்களுக்காகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்க வாழணும். நம்பர் 5 ஐந்தாவதாக கடைசியாய் ஒன்ன கூட நம்ம சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். வாசிக்கலாம். 46ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 11வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆனவர். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 12வது வசனத்தை. ஆமென், ஆமென். சகல ஜனங்களே, ஆமென். 1வது வசனம் இது 46ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாமே. 9வது சேனைகளின் கர்த்தர், ஆமென், அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்படின்னா நம்ம அப்படி 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. 8ல இருந்து பூமியிலே பாழ்படிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நம்பர் 5 ஐந்தாவது நான் ஒரு தேவனை ஆராதிக்கிறேன். அவர் யார் அப்படின்னா எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை அக்கினியினால் சுட்டரிக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற ஒரு நல்ல தேவன். எனக்காக ஈட்டியை முறிப்பார். எனக்காக யுத்தங்களை செய்வார். எனக்காக ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிற தேவன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எடுங்க அந்த 46வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். எல்லாரும் 46ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே இருந்து வாசிக்கலாமா? சத்தமா வாசிக்க போறோம். ஆமென். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினால், மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனால், அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பி. தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாம். பூமியிலே பாழ்படிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து வாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன்,
பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கரங்களை தட்டி நாம் ஆராதிக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர். பூமியிலே பாழ்படிப்புகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர் பெரியவர். அவர் ரதங்களை அக்கினியினால் சுட்டரிக்கிறவர் பெரியவர். ஹalleluya. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? Thank you Jesus, thank you Jesus. நாம் ஆராதிக்கிற தேவனால் எதையும் செய்ய முடியும். நாம் ஆராதிக்கிற தேவன் எதையும் செய்கிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவராயிருக்கிறார். அவரை குறித்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹalleluya. கர்த்தர் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதாக கர்த்தர் நம்மோடு பேசின ஃபர்ஸ்ட் வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்னு சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் என்கிறதற்கு ஒன்று வெற்றி. வெற்றிக்கு என்ன சம்பவம் சொன்னேன்? ஆமென். வெற்றிக்கு என்ன சம்பவம் சொன்னேன்? நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் தேவன். சேனைகளின் தேவன் என்றாலே வெற்றி என்ற அர்த்தம். இரண்டாவது விருத்தி. அப்படின்னா விருத்தின்னா என்ன அப்படின்னு சொன்னா, சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். அப்ப ஃபர்ஸ்ட் நம்மோட இருக்கிறவர் யார்? நம்பர் 2, இரண்டாவது நம்மோடு கூட இருக்கிறவர் யார்? யாக்கோபின் தேவன். யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொன்னா என்ன? பூச்சியா இருந்தவனை எப்படி மாற்றுறாரம்மா? எப்படி மாற்றுறாரம்மா? பற்களுள்ள எந்திரமாய். எவ்வளவு அப்டேட் பண்ணுங்க, எவ்வளவு அப்டேட் பண்ணுங்க. உங்களை கர்த்தர் பயங்கரமா கர்த்தர் அப்டேட் பண்ண போறார். உங்களை பூச்சிக்கும் மிஷினுக்கும் சொல்லுங்க ஏணி வச்சா கூட எட்டாது. உங்களை கர்த்தர் அப்படிதான் பண்ண போறார். நீங்க படிச்ச படிப்புக்கும் நீங்க அனுபவிக்கிற உயர்வுக்கும் ஏணி வச்சா கூட. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென். இதை நீங்க நம்புங்க. இதை நான் என்ன சொல்றேன்னா, இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கும் போதெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்படியே செய்யறாருங்க ஆண்டவர், அப்படியே செய்யறாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை, ஒருவருமே இல்லை. அவ்வளவு பயந்து 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 காரியங்களை செஞ்சவங்களை கர்த்தர் எந்திரமாய் மாற்றுகிறார். நம்பர் 3, மூன்றாவதாக நாம் ஆராதிக்கிற தேவன். நீங்க ஒரு தேவனை அறிஞ்சுக்கணும். நீங்கள் அமர்ந்திருந்து ஒரு தேவனை அறிஞ்சுக்கணும். அவர் யார் அப்படின்னா, தன் சத்தங்களை முழங்க பண்ணுகிற தேவன், எனக்காக பேசுகிற தேவன். அவருடைய சத்தம் என்ன பண்ணுதாமா? கேதுரு மரங்களை முறிக்கும் போது என்ன நடக்குது? வழி தன்னை போல உண்டாகிறது. நம்பர் 2, இரண்டாவதாக அவருடைய சத்தம் என்ன பண்ணுதாமா? பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது. என்ன அப்படின்னா, காத்திருக்கிறது, பிரசவத்துக்காக காத்திருக்கிற பெண்மான்கள் அவர் பேசின உடனே அப்படியே ஈன்றெடுக்குதாமா. காத்திருக்கிறவர்களுக்கு அவருடைய சத்தம் வந்து வெற்றியை கொடுக்க போகிறது. நம்பர் 4, நாலாவதாக நான் ஒருத்தரை ஆராதிக்கிறேன். அவர் யார் அப்படின்னா, எனக்கு உதவி ஒத்தாசை அனுப்புகிற தேவனை ஆராதி. நம்பர் 5, ஹல்லேலூயா. கடைசியாக இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறேன். அவர் யார் அப்படின்னா, யுத்தத்தை தடுத்து நிறுத்துறாரு, வில்ல ஒடிக்கிறாரு, ரதங்கள் அக்கினியினால சுட்டடிக்கிறாரு. எனக்காக என் பிரச்சனையை முழுக்க முழுக்க முடிக்கிற ஒரு கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். எடுங்க, இன்னொரு டைம் கூட எடுங்க, எல்லாரும் வாசிக்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. ரத்தன மரஹதலரமா. அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய மகிமை. அவர் பெரியவர் என்கிறதை விளங்க பண்ணட்டும். அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து அவர் ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுங்க, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பெருகி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும்.
ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்படிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். ஹalleluya, ஆமென், ஹalleluya. எத்தனை பேர் சேர்ந்து பாட போறோம்? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஹalleluya. இந்த பாட்டை நீங்க சும்மா பாடக்கூடாது. ஹalleluya. நீங்க ஆண்டவரை ருசிக்க தான் அற்புதம் பெருகும். அவருடைய வல்லமையை நீங்க அறியணும், அவருடைய மகிமையை நீங்க பார்க்கணும், அவருடைய வல்லமையை நீங்க அறிய. என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா நீங்க எந்த அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் சின்னவன் தான், ஆனா நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவராச்சே, கர்த்தர் பெரியவராச்சே. ஹalleluya. உங்களை வச்சு எப்பவுமே நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராதீங்க. உங்க ஞானத்தை வச்சு நீங்க எப்பவுமே ஒரு முடிவுக்கு வராதீங்க. நீங்க உங்களை வச்சு முடிவு பண்ணாதீங்க. நம்ம ஆராதிக்கிற கர்த்தரை வச்சு முடிவு பண்ணுங்க, ஆண்டவரை வச்சு முடிவு பண்ணுங்க. ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க கண்டிப்பா இந்த 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 அந்த சங்கீதத்தை திரும்ப திரும்ப வாசிங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வசனம் என்னன்னா, அவர் என்ன பண்ணாரம்மா, யுத்தத்தை ஓய பண்ணுகிறாராம். அது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்களேன். சரி, அது வில்லை ஒடிக்கிறார். எப்படி அவர் பூமியின், அதுல சொல்லுது, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். சார், எவ்வளவு பெரிய தெய்வம்! எவ்வளவு பெரிய ஈட்டியை வேணா எடுத்துட்டு வாப்பா, யுத்தம் பண்ணுப்பா. என் கர்த்தர் ஒடிக்க போறாரு, முறிக்க போறாரு. ஆமென். எத்தனை பேர் இந்த பாட்டை சந்தோஷமா பாட முடியும்? இந்த 100 டேஸ்ல அவர் பெரியவர்ன்றத உங்க வாழ்க்கையில நிரூபிக்க போறாரு. அவர் உன்னதமானவர் என்கிறத நிரூபிக்க போறாரு. அவர் சேனைகளின் கர்த்தர் என்கிறத நிரூபிக்க போறாரு. அவருடைய அற்புதத்தை நம்ம பார்க்க போகிறோம். கைகளை தட்டி ஆமென், நன்றியப்பா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். பாடும் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர், தாழ விழுந்து பணிந்து தொழுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர், தாழ விழுந்து பணிந்து தொழுவோம். இப்ப சொல்லுவோம், பூமி நிலை மாறினாலும், நாம் பயப்படும். கர்த்தர் பூமியிலே குதிப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். கர்த்தர் துதிகளில்
தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். தமக்கு பயந்து பிள்ளைகளை காப்பவர், அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். தமக்கு பயந்து பிள்ளைகளை காப்பவர், அவர் கிருபையை நினைத்து போற்றி. இப்ப சொல்லும், பூமி நிலை மாறினாலும் மலைகள் நேர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும், பூமி நிலை மாறினாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன். இப்ப சொல்லும், தேவன் நமது ரட்சண்ய கன்மலை, ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். தேவன் நமது ரட்சண்ய கன்மலை, ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தர் தக்கவர், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அறிந்தாலும். சொல்லு, பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறார். பெரியவர் எங்களோடு கூட இருக்கிறார். வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார். வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார். ஹல்லேலூயா. ஸோ ஸ்பெஷலா நம்ம ஜெபிக்கக்கூடிய அந்த 5 விஷயத்திலையும் ஒரு சில காரியம். வாங்க கொஞ்சம் முன்னாடி வர்றவங்க அப்படியே வாங்க. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைங்க அப்படியே இருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவது ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். ஒன்று, சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் யார் அப்படின்னா, எனக்கு வெற்றியை கொடுக்கிறவர், இன்னொன்னு என்னை விருத்தி அடைய செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த 100 டேஸ்ல கண்டிப்பா நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்னா, நம்ம ஜெயிச்சே ஆகணும். நீங்க ஜெயிச்சே ஆகணும். நீங்க ஜெயிச்சே ஆகணும். நீங்க எல்லாத்திலையும் ஜெயிக்கணும். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எங்களை எல்லா இடங்களிலையும் வெற்றி அடைய செய்கிறவர். ஒண்ணுல இல்ல நீங்க ஒண்ணுல ஜெயிக்கிறது இல்ல, எதெல்லாம் வருதோ எல்லாத்துலயுமே நீங்க ஜெயிக்கணும். உங்களுடைய வேலையில ஜெயிக்கணும், வருமானத்துல ஜெயிக்கணும், பிசாசினிடத்துல ஜெயிக்கணும், வியாதிக்கு ஜெயிக்கணும். எல்லாத்துலயும் ஆண்டவர் நம்மளை ஜெயிக்க பண்ணணும். எல்லாரும் ஜெபிக்க போறோம். இந்த காரியத்தை சொல்லி நம்ம அறிக்கை செய்ய அதை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். சேனைகளின் கர்த்தருடைய அபிஷேகம் என்னன்னா, அவர் ஜெயிக்க பண்ணுகிறவர். எந்தெந்த காரியத்துல எல்லாம் நீங்க தோற்று போறீங்களோ, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நீங்க பாவத்துல ஒருவேளை தோற்று போகலாம். என்னால ஜெயிக்கவே முடியல பாஸ்டர், என்னால ஜெயிக்கவே முடியல. நான் நம்புறேன், இந்த 100 டேஸ் ஜெபம் முடியறதுக்குள்ள அதை குறிச்ச ஒரு வெறுப்பை கர்த்தர் தருவார். அதை குறிச்ச ஒரு வெறுப்பை ஆண்டவர் தருவார். கண்டிப்பா ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அந்த பாவத்தை குறிச்ச ஒரு வெறுப்பை தருவார். அதுல ஒரு ஜெயத்தை நீங்க எடுப்பீங்க. இதுவரைக்கும் ஜெயிக்க முடியாத நிறைய சத்துருடைய போராட்டத்தை கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். ஃபர்ஸ்ட், ஆண்டவரே, ஒன்று என் கூட இருக்கிறவர் சேனையின் கர்த்தர். ஒன்று என்னை ஜெயிக்க பண்ணணும், இன்னொன்று என்னை விருத்தி ஆக்கணும். என்ன நீ வலதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்படியே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நீங்க இடம் கொண்டு பெருகிட்டே இருக்கணும். நீங்க வளர்ந்துட்டே இருக்கணும். அடுத்த ஸ்டெப்பை கர்த்தர் உங்களுக்கு எடுத்து வச்சுட்டே இருக்கணும். நீங்க நாளுக்கு நாள் டெய்லி தலைமையில கையை வச்சு, ஏசப்பா, இந்த வார்த்தை அப்படியே என் கூட இருக்கிற தேவன் உலகத்துல இருக்கிறவனை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் அல்லவா, சேனைகளின் கர்த்தர் அல்லவா, நான் ஆராதிக்கிறவர் சேனைகளின் கர்த்தர் அல்லவா. ஏசப்பா, இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமா நீங்க பேசுனீங்கல்ல, பாஸ்டர் மூலமா நீங்க பேசுனீங்கல்ல, என்னை வெற்றி அடைய பண்ணணும், என்னை விருத்தி ஆக்கணும்,
என்னை வெற்றி அடைய பண்ணணும், என்னை விருத்தி ஆக்கணும். ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் நீர் என் கூட இருக்கணும். சேனை என் கூட இருக்கிறவர் சேனையின் கர்த்தர் என்கிறத ஆண்டவரே நீர் நிரூபிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். என் கூட இருக்கிறவர் யார் அப்படின்னா யாக்கோபின் தேவன். என் கூட இருக்கிறவர் யாரு? யாக்கோபின் தேவன். ஆமென். ஃபர்ஸ்ட் யாக்கோபு அப்படின்றதுக்கு பேருக்கு அர்த்தம் என்னன்னா எத்தன் அப்படின்னு அர்த்தம். நம்பர் யாக்கோபாய் இருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் யாரா மாத்துறாரு? இஸ்ரவேலாய், அவருடைய சொந்த ஜனமா மாத்துறாரு. அகைன் அதோட நிக்கல, அகைன் 3 மூணாவது ஒண்ணு பண்றாரு, அவனை யெஷூரனா மாத்துறாரு. யாக்கோப் ஸ்டார்டிங் யாரு? யாக்கோப். அடுத்து யாரு? இஸ்ரவேல். அடுத்து யாரு? யெஷூரன். நான் நம்புறேன் நீங்க யாக்கோபா இருக்கலாம், இஸ்ரவேலா மாறணும். இஸ்ரவேல்ல இருந்து நீங்க யாரா மாறணும்? யெஷூரனா மாறணும். கர்த்தர் செய்வாரா? விசுவாசிக்கிறீங்க தானே? அதான் யாக்கோப் என்னும் நம்ம பாட்டு, யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே ஆண்டவர் என்ன பற்கள் உள்ள யந்திரம், யந்திரமாக்கி அவன் கையில என்ன கொடுக்குறாருன்னா மலைகளை கையில கொடுத்து என்ன சொல்ற, நீ சமபூமி ஆக்குவ அப்படின்னா நம்ம ஊர் பாஷையின்படி கர்த்தர் ஒரு பெரிய ஜேசிபியா அவனை மாத்திட்டாரு. எப்படி இருந்தவன? பூச்சின்றது 4 கால் வச்சு வரும், ஜேசிபின்றது எப்படி வரும்? அதுவும் பாத்தீங்கன்னா 4 கால் இருக்கிற மாதிரி இருக்கும். பாத்தீங்களா இது? ஆனா பூச்சிக்கு வலியுமே இல்லை, ஜேசிபிக்கு. பார்த்துருக்கீங்கல்ல? அப்ப இன்னைக்கு வேதத்துல நம்ம கண்ணுல பாக்குறது எல்லாத்தையுமே ஆண்டவர் வேதத்துல அன்னைக்கே எழுதி வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. நம்ம அப்படி மாற்றுறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அவர் யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன். கண்களை மூடி ஏசப்பாட்ட சொல்லுங்க, என் கூட யாக்கோபினுடைய தேவன் நீர் இருக்கணும். என் பிள்ளை பூச்சிய மாதிரி இருக்கிறது உமக்கு தெரியும் ஆண்டவர். என் குடும்பம் நாங்க ஒண்ணுக்கும் உதவாதவங்கள மாதிரி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆண்டவர். ஆனா ஆண்டவரே, இன்னைக்கு ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம். யாக்கோப இஸ்ரவேலா, இஸ்ரவேல யெஷூரனா. சொல்லுங்க, யாக்கோப இஸ்ரவேலா, இஸ்ரவேல யெஷூரனா. என்னை யெஷூரனா மாத்தணும், என்னை யெஷூரனா மாத்தணும். இது நடக்கும், இது நடக்கும். இது யாக்கோபின் தேவன். இந்த ஆமா, யாக்கோபின் தேவன் உங்களோட டிராவல் பண்றதை நீங்க பார்க்க முடியும், பார்க்க முடியும். சோத்திரம், 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 சோத்திரம். அப்பா அப்பா அப்பா, அந்த அனாயிண்டிங் அப்படியே, அந்த அபிஷேகம் அப்படியே, அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் அப்படியே கடந்து போகட்டும் ஆண்டவரே. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் அந்த அபிஷேகத்தை நீங்க வைக்க போகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. மூன்றாவது என் கூட டிராவல் பண்ணுகிற ஒருத்தர் யார் அப்படின்னா அவருடைய சத்தத்தை முழங்க பண்ணுகிற கர்த்தர். அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வரும். உங்க கையில எதுவுமே இல்லை, உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா என்ன மட்டும்தான் இருக்குதுன்னா உங்கள்கிட்ட ஒண்ணு மட்டும்தான் இருக்குது, ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. இந்த 40 நாட்களும் ஆண்டவர் என்ன மட்டும்தான் பேசுறாரு? சொல்லுங்களேன். வார்த்தை மட்டும்தானே உங்களுக்கு இருக்கு, வேற என்ன இருக்குது? இந்த காரியம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உங்கள்கிட்ட இல்லை. ஆனா என்ன இருக்குது? யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. எதை பார்த்தாலும் அனந்தரமா இருக்குது. ஆனா என்ன மட்டும் இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தை மட்டும் இருக்குது. நான் உன் குடும்பத்துக்கு உன்னை தலைவனா மாத்துவேன், ராஜ்யத்துக்கு உன்னை தலைவனா மாத்துவேன். ஆனா அந்த வார்த்தை மட்டும் இருக்குது. அந்த வார்த்தை சூழ்நிலையை கொண்டு வந்துருச்சா, ஆட்களை கொண்டு வந்துருச்சா? நான் நம்புறேன் இந்த 40 நாளும் ஏசப்பா வார்த்தையால பேசுறாருல்ல, வார்த்தை மட்டும் இருக்கட்டும். அந்த வார்த்தை எல்லாத்தையும் கொண்டு வரும். அது எல்லாம் தன்னை போல வரும். வார்த்தை இருக்கிற இடத்துல தேடி வரும். ஏசப்பா உங்களை பார்த்து பேசுறாருல, அந்த வார்த்தையை கொடுத்துறாருல ஆண்டவர். அந்த வார்த்தையை நம்பக்கூடிய பலத்தை மட்டும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. நம்பினா போதும், அது நடக்கும். ஆமென். இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். மூணாவது, நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி உங்க சத்தம் கேதுரு மரங்களை எடுத்து போட்டு வழியை உண்டு பண்ணும், காத்திருக்கிற பெண்மான்களை ஈனும்படி செய்யும். அந்த வார்த்தையை இந்த திருச்சபையில நிற்கிற, இந்த லைவ்ல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. நம்பர் 4, நாலாவதாக என் கூட இருக்கிறவர் எனக்கு உதவிகளை ஏற்படுத்துகிற கர்த்தர், உதவிகளை ஏற்படுத்துகிற கர்த்தர். நீங்க நினையாத இடத்துல இருந்து உதவி கண்டிப்பா வரும். உங்களை தூக்கி விடுறது மாதிரி ஒரு ஆளை கர்த்தர் ஏற்பாடு செய்வார். உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆட்களை கர்த்தர் கொண்டு வருவார். அவரே தகப்பனே,
நான்காவது, இந்த காரியம் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே இருப்பதாக. நம்பர் 5, கடைசியாக கர்த்தர் எனக்காக வில்ல முறிப்பார், யுத்தத்தை ஓய பண்ணுவார், ரதங்களை அக்கினியினால் சுட்டரிப்பார். உனக்கு விரதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது, வாய்க்காது, வாய்க்காது. ஹல்லேலூயா. தகப்பனே, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் நாங்க ரொம்ப பாக்கியவானுப்பா, நாங்க ரொம்ப பாக்கியவதிகளுப்பா. இந்த 40 நாட்களும் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாட்களும் உங்க வார்த்தையினால் எங்களை அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம் உருவாக்குறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் சொன்ன வார்த்தை வெறுமையா திரும்பி வராது, நீர் சொன்ன வார்த்தை வெறுமையா திரும்பி வராது. இந்த சத்தம் யாருடைய இருதயத்தில் போகுதோ, யாருடைய காதுகளில் கேட்கப்படுகிறதோ, நீங்க வெறுமையா திரும்பி அனுப்ப வேண்டாப்பா. நன்றி ஐயா. இந்த 100 நாட்களையும் வெற்றியோட முடிக்கணும், தடைகள் எதுவுமே வந்துடக்கூடாது. என் பிள்ளைகள் எடுத்த தீர்மானத்தில் சாட்சியா நிக்கட்டும்பா, நிக்கட்டும்பா. ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க எங்கிருந்தாலும் அந்த மகிமை அவருடைய தலையின் மேல் வைக்கப்படுவதாகப்பா. தேங்க்யூ ஜீசஸ். வியாதிகளிலிருந்து ஒரு விடுதலை தருவீராக. என்ன ஜபக்குறிப்பு இருந்தாலும் அந்த ஜபக்குறிப்புக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் சாமி, நடக்கட்டும்பா. 40 நாள் ஆச்சே, இன்னும் ஒரு அற்புதத்தை கூட நான் பார்க்கலையே. ஆண்டவர் அமைதியா இருக்காரா? ஆண்டவர் மௌனமா இருக்காரா? ஒரு சாட்சி நான் சொல்ல மாட்டேனா அப்படின்னு யார் இந்த ஜபத்துல இருந்தாலும், தகப்பனே, தகப்பனே, நாகமானுடைய குஷ்டரோகம் ஒரு டைம் முங்கி எந்திரிச்சு ரெடி ஆகல, 2 டைம் முந்தி எந்திரிச்சு ரெடி ஆகல. ஆனா 7வது விசை முங்கி எந்திரிக்கும் போது அவனுக்கு ஒரு மாற்றம் வந்தது போல இந்த ஜபம் முடிய 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 ஒவ்வொரு நாளும் கடந்து போக கடந்து போக அந்த அற்புதத்தை நீங்க செய்யணும் ஐயா. ஐயா, எங்க ஆலயத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை நீங்க தந்ததற்காக நன்றி அப்பா. அதனுடைய மீதி தொகைகளை கட்டி முடிக்கிறதற்கு அப்பா ஒரு உதவியை நீங்க அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. அந்த தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உங்க பிரசன்னம் நடத்தட்டும். வருகிற வாரம் நடக்கிற கடைசி 3 நாட்கள் நடக்கிற அந்த முழங்கால் யுத்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதி. உங்க கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்காய் தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பைபிள் காலேஜுக்கு புத்தகங்களை அனுப்பின பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிரேயர் ஆயிலுக்காக எண்ணெய்களை வாங்கி வைத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.